ஞாபகப்படுத்திட்டேன் போல. அவன் இன்றைக்கு முழுக்க மோத்த இப்படி வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கு ஒரு ஆண்டு. இன்றைக்கு ஆண்டா? அதான் முடிஞ்சு நேற்றுக்கு அவன் மோத்த இப்படி வச்சுட்டு இருந்தேன். ஐயோ நம்மளும் பேச அவைக்கு ஞாபகங்கள் வந்தது. கத்தாதீங்க தங்கச்சி. அப்பா பிடிக்குமா? அப்பா செய்வேன். அதுல வந்து எப்படி இருந்தாரு? அது இறந்தமான இந்த மூத்த மாள் எரிஞ்சு கொண்டது. எரிஞ்சா கல்லால் எரிஞ்சு கொண்டது. எத்தனை வயசுல? அவருக்கு 47 வயது. மோசம் போகல. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிற்கிறேன். இப்பயும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை பார்க்க தான் வந்திருக்கிறேன். இதில் கல்விக்கான உதவி தான் இப்போ நான் பார்க்க வந்தவங்களுக்கு முக்கியமானதாக கல்விக்கான உதவி தான் தேவைப்படுது. அதுக்கு முதல் ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லிடுறேன். இப்போதான் ஒரு 5 மினிட்ஸுக்கு முதல் 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறாங்க என்னோட சேனலுக்கு. சந்தோஷமாக தான் இருக்குமே. சப்ஸ்கிரைபர்ஸ் கூடினா சந்தோஷம் கொண்டு வரும் தானே. ஓகே, சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. என்ன சொல்கிறேன்னு தெரியல. உண்மையிலேயே வந்து ஒரு கஷ்டம் தானே உண்மையிலேன்னு. அந்த யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறதுன்றது சரியான கஷ்டம் உண்மையிலேயே. அது எல்லா யூடியூபர்ஸுக்கும் தெரியும். அந்த வகையில் இப்போ 6000 வந்துருக்கு. கூடிய சீக்கிரம் 10K அடிக்கணுமெண்டு ஆசைப்படுறேன். அதனால் அந்த வீடியோ பார்க்குற இப்போ என்னோட தொடர்ச்சியாக பார்க்குறீங்க தானே என்னோடய வீடியோஸை. அப்போ என்ன பிடிச்சதால தானே பார்ப்பீங்கன்னா தொடர்ச்சியாக லைக் பண்ணி பார்க்குறாக்கள் கட்டாயமாக என்ன பிடிச்சதால தான் பார்ப்பீங்க. அப்படி பார்த்து கொண்டிருக்கிறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்ன ஷேர் பண்ணுங்கள், ஒவ்வொரு வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா மறக்காமல் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் எல்லாரையும். அப்போ தானே ஒரு மோட்டிவேட் ஆகும் எனக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொண்டிருக்கு. அப்போ இதை விட இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறத விட தரமாக வீடியோ செய்யணும், நிறைய பேருக்கு என் மூலமாக உதவி கிடைக்கணுமென்று எனக்கும் ஒரு ஆர்வத்தை ஒரு மோட்டிவேட்டட் ஆகும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணினா காணாது தானே. என்ன பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினா தான் நான் வீடியோ போட்ட உடனே டாங்குன்ற மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வீடியோ வந்து கொண்டே இருக்கும். அப்போ எல்லாத்தையும் பார்த்து எனக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கலாம். ஓகே, நம்ம விஷயத்துக்கு போவோமே. இப்போ ஒரு சொல்லப்போனால் ஒரு கணவனை இழந்த ஒரு அம்மா அப்பாவுக்கு தான் வந்திருக்கணும்னு சொல்லலாம். இப்போ நான் பார்க்கும்போது தெரியுதுன்னு ஒரு ஓலையில் ஒரு தகரக்கொட்டில்னு சொல்லலாம். நினைக்கும் போது என்னடான்ற மாதிரி இருக்குன்னு. இந்த வெயிலுக்குள்ள இந்த தகரக்கொட்டில எப்படி இருக்காங்கன்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். அதுவும் இருக்கிறதும் கூட ஒழுங்கா இல்லை. தகரமெல்லாம் அப்படியே விலகி சரியான தெரியும் தானே. இப்போ எப்படி இந்த ஹீட்டுக்குள்ள எப்படி இந்த தகரக்கோட்டிலுக்குள்ள இருக்கிற என்ன கரண்டும் இருக்கு. இதுக்கு கரண்டும் எழுந்திருக்கிறாங்க, பார்க்கலாம். கரண்ட் பாக்ஸ் இருக்கு. ஃபுல்லாக தகரம் தான். பிளொக் கலர்லையும் கூட கட்டல. சில இடங்கள்ல இதை கூட பிளொக் கலர்ல கட்டியிருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஃபுல்லாக தகரம் தான் வளைச்சு. ஓகே, முறையாக்கிட்ட போயிட்டு பேசுவோம். அவங்களோட சூழலை பாருங்க. கட்டாயம் வந்து ஒரு வீடு பண்ணுறது முக்கியம் தானே. ஒரு நிம்மதியாக இருந்து வாழ்கிறதுக்கு வீடுன்றது முக்கியம். அங்கால இல்லாமல் அவங்களோட வேறு காணிகள் இந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அதனால் அவங்களோட சூழலை நான் காட்டுறேன். ஓகே, வணக்கம் அம்மா. வணக்கம். உள்ள வரலாமா? நாங்கள் பார்ப்போம். என்ன கடும் மோசமாக இருக்கு என்ன எல்லாம். இப்போ அதுக்காக காட்டுறோமே உள்ள. இதுக்குள்ள இருக்கீங்க. சரி, இதான் இருக்குமே மழை டைம். ஓ அதான். உள்ள போறேன்னு. ஐயோ சரியான இதுக்குள்ள உண்மையிலேயே இருக்கீங்களா என்ன? அத சாமியார் இருக்கு. இங்க வாங்க, சாமியார் அந்த அறைக்கு இன்னொரு இடத்துக்குள்ள போகலாம்.
பார்த்தா தெரியுது சாமியார். தைய மிஷின் முன்றைக்கு பழுத போன தைய மிஷினா பழுதா போயிட்டு. ஐயோ எப்படி சுடுவது தகரம் கொதிக்குது தகரம். ஓ இரவைகளை மட்டும்தான் படுக்கலான்னு கொதிக்குது. முட்டை ஊத்தினா பொறி படும் போல முட்டை மேல சரியான வைக்க. அதுதான் உண்மையிலேயே நம்ம தொடர்ச்சியா பேசுவோமா உண்மையிலேயே. இதுல எத்தனை பேர் இருக்கிறீங்க? சரி இந்த மைக்கை மாட்டுங்கன்னு. ஓகே நான் மாட்ட விடுங்க. இதுக்குள்ள அந்த மகள் அந்த மூத்த மகள் தான் வச்சிருக்கு. நான் வேலைக்கு போறேன் தானே. நான் வேலைக்கு போய் அடிவாக்கு பள்ளிக்கு போறதுக்கு எல்லாம் ஒன்றும் இல்ல. ஓகே இப்போ உள்ளுக்குள்ள பேசலாம் உண்மையிலே இதா இருக்கு. சரி இதுக்குள்ள பேசலாம். நம்ம வெளியில போயிட்டு பேசணும் நிலக்குல இருந்து. நீங்களும் மதிய டைம்ல எல்லாம் வெளியில இருக்கணும். உள்ளுக்கு வீட்டுக்கு. சரி வாங்க ஒரு நல்ல இடத்தை பார்ப்போம். இதெல்லாம் கூட தானா? ஓ இது எங்க ஓகேம்மா எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கீங்களா? ஓமா சரி நல்ல சுகமா இருக்கும். நல்ல சுகமா இருக்கீங்க. ஓ எங்களுக்கு சரியான கஷ்டமா. இந்த கஷ்டத்தெல்லாம் உங்களுக்கு நான் இந்த போன் எடுத்த நம்பரை சொல்லி எங்களை பார்த்தது ஒரு உதவி செய்யுங்க. இப்ப படிக்கிறவாக்கு படிக்கிற என்ன பேர் என்ன? 2 பேரும் தெய்வநாயகி. தங்கச்சி பேர் கலைச்செல்வி. என்ன நல்ல ஒரு தமிழ் பேர் தான். சொல்லுங்கம்மா இப்ப உங்களோட குடும்பத்தை பத்தி சொல்லுங்களேன். என்ன அவட அப்பா மோசம் போய் 14 வருஷம். 14 வருஷம். அதுக்கு அவ்வளவு நாளைக்கு நான் கல்வாடிக்கு அங்கஞ்சு போயிட்டான். அவ்வளவு ஜீவ படிக்க வைக்கிறேன். கல்வாடிக்கு போறீங்க? கல்வாடிக்கு எங்க போறீங்க? சம்மந்துறைக்கு போறேன். நைனாக்காடு. நைனாக்காடு சம்மந்துறை. சரியான கஷ்டம். சரியான கஷ்டம் தான். உமி அள்ளணும், அந்த சாம்பல் அவ்வளவு அள்ளி கொட்டணும், கல் அடுக்கணும், எல்லா வேலையும் செய்யறேன். என்ன தங்கிய வேலை செய்யற? உங்களோட மருமக மாதிரி வரவங்க அவங்களோட போய் நின்று வேலை செஞ்சுட்டு ஒரு 10 நாளைக்கு வரணும். ஒரு 10 நாளைக்கு நீ இப்ப மர வார 10 நாளைக்கு ஒரு தடவை வார. அப்ப 3 மாசத்துல 3 தடவை வந்து போவீங்க. வந்தா தான் இவக்கு வகுப்பு காசு கொடுக்கலாம். இல்லாட்டி வகுப்பு காசு இல்லைன்னு சொன்னா அங்க சொல்ற அம்மா வந்தோடனே தாரான்னு சொன்னா மர நான் வந்தோடனே கொடுக்குறவக்கு கொடுக்குறாவ இவக்கு நடந்துதான் போறவ. இப்ப உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 6 பிள்ளைகள். 6 பிள்ளைகள். 6ல 5 பேர் வாழ்ந்துட்டாங்க. 5 பேர். 5 பேர் வாழ்ந்துட்டாங்க. ஒரு ஆள் தான் இருக்காவு மட்டும். 5 பேர்னா யாரு? 5 மக்களும் வாழ்ந்துட்டாங்க. அக்கா மாதிரி 5 பேர் வாழ்ந்துட்டாங்க. அக்கா மாதிரினா எல்லாரும் பொம்பளை பிள்ளைகள்? பொம்பளை பிள்ளைகள். எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல. ஆம்பளை பிள்ளைகள் இல்ல. நான் ஒரு பேர்த்தையும் போறதுக்கு இல்லம்மா. டாக்கள்டையில நல்ல வசதி தான். கரடிநாத்துல இருக்கிறாங்க, கொடுவாமல்லியில இருக்கிறாங்க. இவங்கிட்ட நான் போறல துப்புறவங்க அவங்களும் வந்து பாக்குறது இல்லைங்களே. அவங்க அப்பா அவங்க நல்ல வசதி. அவங்க ஆக்கள்ல இந்த புள்ளைகளுக்கு துப்புற ஒரு அரிசி கூட கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. நான் உழைச்சி வந்தா தான் இந்த புள்ளைகளுக்கு சோறு. அப்ப 6 பொம்பளை பிள்ளைகள் 14 வருஷம் மோசம் போய் உங்களோட கணவர். அப்ப 16 வருஷமும் கல்வாடியில மட்டும் இல்ல. நாம வந்து வெள்ளாட்டு போட்டா வயல் வெளியே போறோம். இந்த கஜான் புடுங்க வந்த கஜானாய போறேன். எல்லா தொழிலுக்கும் போறேன். அப்ப கணவர் இருந்தது பிறகு உங்களோட 5 பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி வச்சிருப்பீங்க. கடன் கஷ்டமா தான் கஷ்டம். அதால உங்கள்ட்ட ஒரு உதவி கேக்குறேன். படிக்கிறதுக்கு எனக்கு இருக்கிறதுக்கு இந்த வீட்டை பாருங்க, இருக்கிறதுக்கு ஒரு உதவி செய்யுங்க. இதுல இருக்கிறீங்க? இதுல இருக்கிறோம். மகளோட இருக்கிற மகள். இன்னொரு மகளோட இருக்கிறீங்க? இன்னொரு மகளோட கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு சண்டை கிட்ட ஒழுங்குனா நாங்க இதுக்கு மேல ஆகல் ரூட் வழியா போறேன். அப்ப 5 நான் பார்த்தா அதெல்லாம் கூட மகளுக்கு வீடு தானே. எல்லாரும் கொட்டில தான் இருக்கு. அப்ப தங்கச்சிக்கு நொண்டும் இல்ல? இல்ல அவங்க நொண்டும் இல்ல. நைட்ல எல்லாம் இங்கதான் இதுக்குள்ளா? நைட்ல அவரு நின்றாருண்டா நாங்க இஞ்சி படுக்கிறோம்ல. அவட
கணவர் இருந்தாரு. அதான் என்ன இப்ப 5 பொம்பளை பிள்ளைகளுக்கும் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டீங்க. இப்ப 2 பேரும் இருக்கிறது ஒரு மகள் வீட்டுல ஒரு இருக்கிறீங்க. மகள் வீட்டுல உங்களோட மருமகன் எல்லாம் இருந்தா நீங்க வேற இடத்துல வேற இடத்துல போறது. போறோம், நரிக்கிறோட விட்டு போய் போறோம் நாங்க. அங்க அப்படி. போய் தான் இப்ப மறக்கணும். தங்கச்சிக்குன்னு ஒரு வீடும் இல்ல வளவும் ஒன்றுமே இல்ல. இல்ல. அப்ப தங்கச்சி கடைசி பிள்ளை. அப்ப நீங்க சொல்லுங்களேன் தங்கச்சி, உங்களுக்கு படிப்பு என்ன அதானே இப்ப அந்த உதவி தான் தேவை. ஏஎல் படிக்கிறீங்க என்ன? ஏஎல் என்ன ஃபர்ஸ்ட் இயரா? ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். எப்ப இப்ப ஆரம்பமானது என்ன ஃபர்ஸ்ட் இயர்டா? இப்ப ஓயில் எழுதினால இல்ல இல்ல ஏற்கனவே எழுதி ரிசல்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. எப்படி இப்ப அம்மா சொன்னாங்க 10 நாளைக்கு ஒரு தடவை தான் வீட்டை வாரதாமண்டு. அப்ப அக்கா மாதிரி எல்லாரும் கல்யாணம் கட்டிட்டாங்க. சொல்லுங்களேன் எப்படி என்ன மாதிரி உங்க நிலைமையை சொல்லுங்களேன். என்ன அம்மா வந்து கல்வாடிக்கு வேலைக்கு போறேன். அங்க போயிட்டு வந்தா தான் இப்ப எனக்கு கிளாஸ்க்கு போறதுக்கெல்லாம் காசு தருவாங்க. இல்லாட்டி கிளாஸ்ல ஒரு அம்மா வந்த பிறகு கிளாஸ் காசு தரேன்னு சொல்லிட்டு அம்மா வந்த பிறகு தான் கொடுப்பேன். அதே மாதிரி அம்மா காசு கொண்டு வந்ததுதான் இங்க சாப்பாடு. அவங்க காசு வந்து போட்டு போவாங்க. அப்படி சாப்பாடு இல்லாட்டி பெருசா சாப்பிட்றதில்ல. கிளாஸ்க்கெல்லாம் வந்து சில டைம் பஸ்ல போவேன். பஸ்ல போறதுக்கு காசு இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட போறேன் நான். எனக்கு இப்போ கிளாஸுக்கு போறதுக்கு வந்து ஒரு சைக்கிள் தேவைப்படுது. மற்றது வந்து கிளாஸுக்கு போகலாம் அங்கே பாஸ் பேப்பர் வாண்ட சொல்லுவாங்க. எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு படிக்கிறதுக்கு உதவி செஞ்சா சரி. படிக்கிறதுக்கு அப்ப உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்றாவே அம்மா. என்ன வீடு வாசல் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப மாறி மாறி நிக்கிறதா கடை எல்லா இடத்துலயும். இவதான் பாக்குற இவகிட்ட அனுப்பாவும். அவ யாரு உங்களோட பக்கத்து வீட்டா? பக்கத்து வீட்டுல நிக்கிற? அவ பக்கத்து வீட்டுலதான் நினைக்கிறேன். இல்ல இவ கூட இருக்கிற இவங்க குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு சண்டை ஒழுங்குனா அவதான் பாக்குற நரிக்கிறது. அவ பக்கத்து வீட்டா? சொந்தம் இல்லையா இல்ல அவ சொந்தம் இல்ல. மகள் அங்க நிக்கிற. அதான் என்ன இப்ப தங்கச்சிக்குன்னு ஒரு இடம் இல்ல. ஒரு படிக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்ல. இப்ப மத்தியானத்துல பள்ளி விட்டு வந்தாலும் இதுக்குள்ள இருக்கல. சரியான அந்த வீட்டுல இப்ப அவர் இருந்தாருன்னு சொன்னா அந்த அதுக்குள்ளயும் போயிடாது. குமரி பிள்ளைய என்ன கணக்குல போகணும். அதுக்காண்டி அவக்கு திறமை இல்ல அவகிட்ட போறோம். அங்க அவக்கு திறமை இல்லையா? அவகிட்ட ஒரு குமரி பிள்ளை இருக்கு அவகிட்ட போறேன். அவைய கொஞ்சம் காட்டுங்க. இப்ப நம்ம அவ வந்து காய்க்கிறோம் காட்டுங்க. அவை கொஞ்சம் திருப்பி வர சொல்லலாம். வர சொல்ல போறீங்களா? வாங்க வாங்க வாங்கம்மா. என்ன அவ வந்து காய்ச்சாங்க. அம்மா கதைக்கு ஆசைப்படுற அவைக்கு ஒத்துரும் இல்லையா? இல்ல அவக்கு ஒத்துரும் இல்ல. வாங்க 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 எடுத்து வாங்க. இப்ப நீங்க தானே தங்கச்சி இவ அதுதானே உண்மையிலே சொல்ல போனா இப்ப அம்மா பண்றவை பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்காது. அதனால நான் பாத்து கொள்றவங்க இங்க பிரச்சனை அங்க வருவாங்க. மற்றது மழை நேரம் அங்க வந்து சரி என்ன அது கூட பள்ளிட்டு வந்து இதுக்கு இருந்து படிக்கையுமே அதுதானே இந்த படிக்கிற இருந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சூழல் ஒன்று வேணும் தானே இந்த இதுக்குள்ள வேலைக்குள்ள. அப்ப நீங்க உண்மையில உங்களுக்கு நன்றி சொல்லணும். இப்ப சொந்த உண்மையிலன்னு சொன்னாங்க என்ன ஒரு பக்கத்து வீடுன்ற ஒரு முறையில நீங்க பாக்குறீங்க. உண்மையிலேயே நல்ல சரியா. நம்ம தொடர்ச்சியா நம்ம தங்கச்சியோட நாங்க பேசுறோம். உங்களுக்கு நன்றி சொல்லணும். சரிதானே? ஓகே சரிதானே. என்ன அப்ப என்ன செய்யறேன்னா இப்ப தங்கச்சிக்கு கேட்டாங்க சைக்கிள் கேட்டாங்க. தூரம் நடந்து போகணுமா? இங்க இருந்து கொம்மாதுரை கிளாஸுக்கு போகணும். கொம்மாதுரைக்கு சொல்ல போனா ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குமா? இருக்குமே 4 கிலோமீட்டர். அப்ப ஸ்கூலுக்கு நடந்த அப்ப இதுவரை காலத்துக்கு இப்ப 7 வந்து தேங்க இதுவரை காலத்துக்கும் சைக்கிள் ஃபுல்லாவே நீங்க சின்ன வயசுல இருந்து நடந்தா போனேன். தூரம் தானே ஸ்கூலும்? ஸ்கூல் கொஞ்சம் தூரம் தான். அப்ப சைக்கிள் ஒண்ணு தேவைப்படுது தானே. இப்ப சொல்லுங்களேன். இப்ப அப்ப அவ பார்த்தாலும் இப்ப பக்கத்து வீட்டுன்னு பக்கத்து வீட்டுல நீ நிக்கிறீங்க. இப்ப எல்லாரும் கல்யாணம் கட்டின சகோதரங்கள் தானே. இப்ப அவங்களோட வீட்டு இருக்கலன்றதால அவட பக்கத்து வீட்டுல யாரும் இல்லைன்றதால நீங்க போறீங்க. அப்ப சாப்பாடு அதெல்லாம் சாப்பாடு பிரச்சனைகள் எல்லாம் பாருங்க. இப்ப ஸ்கூல் விட்டு வந்தீங்கன்னு சொன்னா சாப்பாடு வேணும். இப்ப யாரு விட்டு சாப்பிடுறீங்க இப்படி அதெல்லாம்? அது வீட்டை அக்கா வந்து வேலைக்கு போகல சமைச்சு வச்சா சாப்பிடு இல்லாட்டி சாப்பிடுறீங்க. அதே மாதிரி வீட்டை வந்து காசு இல்லாட்டியும் பெருசா சமைக்க மாட்டாங்க.
அம்மா எடுத்து வந்தாதான் சமைக்கிறோம். அக்காவுக்கு சம்பளம் எடுத்து வந்தாலும் சமைப்பாங்க. இல்லாட்டி அடுத்த பாட்டை போய் சாப்பிடுவோம். அப்படி என்ன இப்ப உங்களோட இப்ப நீங்க இருக்கிற அக்கா மாதிரிகளும் வேலைக்கு போறாங்களா? வேலைக்கு போறாங்க. குடும்ப கஷ்டம் தானே. இப்ப நான் பார்த்தாலும் தெரியுது. எல்லா பிள்ளைகளும் கஷ்டம் தானே. தொட்டில இருக்காங்க. இப்ப இப்ப நீங்க கல்வாடிக்கு போறீங்க. இப்ப அந்த வேலைன்றது மேல கஷ்டம் தானே. ஏன்னா அந்த கல் வெயிலுக்குள்ள சரியான கஷ்டம். ஓ இந்நேரமெல்லாம் சாவரிக்கல கல்வாடி இப்படித்தான் கஷ்டப்படுது. அங்க வாரு எவ்வளவு தருவாங்க ஒரு நாள்? ஒரு நாளைக்கு 1000 கல் அடுக்குனா 300 400 ரூபாய்க்கு எடுக்கலாம். பின்னர மட்டும் அடுக்கிறா ஒரு 1000 கல் அடிக்கினாதான் 300 ரூபாய் என்ன? அப்படி நீங்க தூக்கி அதுல எல்லாம் சுட வைக்கிறது எல்லாம் நீங்க ஒரு கல்லுக்கு எவ்வளவு தருவாங்க? ஒரு கல்லுக்கு கண்டு இல்லையே, லோடு கணக்கு தானே. ஒரு லோடுக்கு 2500 ரூபாய் தருவாங்க. 2 நாள் செல்லும். 2 நாள் பிடிக்கும். அதுல எத்தனை கல் இருக்கும்? அதுல 3000 கல் இருக்கும். அதை சுட்டு கொடுத்தாதான் 3000 ரூபாய் என்ன? அப்ப சொல்ல போனா ஒரு கல்லுக்கு 1 ரூபான்னு வைங்கள. அப்படி வைங்களானே. வெயிலுக்குள்ள இந்த வேலை சரியான வெயில். என்ன செய்யற நம்ம வளர்த்து படிக்க வைக்கிறோம் தான். யார்கிட்ட கேக்குற ஒத்தட்டையும் கேட்க இயலாது. கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு சகோதரங்கள் எந்த உதவியும் செய்யல. சகோதரங்கள் நல்ல வசதியா தான் இருக்கிறாங்க. நம்மளுக்கு என்னைய வந்து பாக்குறல. அது போடுவா 14 வருஷம் இந்த வேலைதான் செய்யறீங்க. இது இல்ல கச்சான்னு சொல்றீங்க. கச்சான வெள்ளாங்காட்டு போட்டா நான் வயல் வெளியே போடணும். எல்லாம் செஞ்சுட்டாங்க. நெல்லுகளை கொண்டு போட்டா தோத்துக்கும் அரிசாகும். இப்ப தங்கச்சி என்ன படிக்கிறீங்க நீங்க? நான் ஆர்ட்ஸ் படிக்கிறேன். ஆர்ட் படிக்கிறீங்க. நல்லா படிக்கிறீங்களா? இப்ப எப்படி பாடத்துக்கு எல்லாம் கிளாஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறீங்களா? எப்படி அதுக்கு வசதி வருதா? அம்மாட்ட காசு இல்லாட்டி வந்து நான் குடுக்கறல. அப்புறம் மொத்தமா சேர்த்து கொடுப்பேன். அம்மா வந்த போகு அவங்க சரிண்டுவாங்க. சில டைம் வந்து கிளாஸுக்கு போகாமலே கிளாஸ் காசு இல்லைண்டு. அதுக்கப்புறம் அக்காட்ட இருந்தா தருவாங்க. அம்மா வந்தா தானே கிளாஸ் காசும் கொடுக்கலாம். அம்மா வேலைக்கு போற நாடி. இப்ப அம்மா வேலைக்கு போக விட்டா எனக்கு வந்து கிளாஸுக்கு போறதுக்கு காசு இல்ல. அப்படி என்ன? இப்ப அம்மாக்கு எத்தனை வயது? எனக்கு 57 வயசு. 57 வயசு சொல்லுங்க. 57 வயசு. ஓ அதான் 57 வயசு. நீங்க சாதாரணமா சொல்றீங்க 57 வயசுல கல்வாடியில வேலை செய்யறீங்க. அதான் கொஞ்சம் கஷ்டம் தானே வெயிலுக்குள்ள. ஏதாச்சும் வருத்தங்கள் இருக்கு? எனக்கு வருத்தம் ஒன்றும் இல்லை. வருத்தம் ஊசி போட்டதுக்கு அப்ப நல்ல இப்ப இனிமே என்ன இப்ப தங்கச்சி கடைசி பிள்ளைக்கு தான் நீங்க பாக்க அந்த கடமை ஒன்று இருக்குதா? என்ன இப்ப ஒரு வீடு இப்படி ஒரு உதவி வந்து நான் போகாமலுக்கு பார்த்துட்டு வீட்டுல இருந்துருவேன். ஒரு இல்லடம் இருக்க மாட்டான் ஒரு முடிவு எடுத்த நான் அதுதான் எங்களை வர சொன்னது காரணம். அதுதான் நம்பரை சொல்றது காரணம். எனக்கு எப்படி நானே ஒரு உதவி செஞ்சிருங்க. அப்ப 5 பொம்பளை பிள்ளையிலே கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கீங்க. இப்ப அவங்களுக்கு நம்ம வீடு கொட்டில் இருக்குதானே. மழை இருந்தது. கொட்டில் அரைக்கட்டும் ஒரு ஓடு வீடு இருக்குன்னு சின்ன ஒரு ஓடு வீடு இருக்கு. அதெல்லாம் நீங்களா செஞ்சு கொடுத்தோம் கட்டி கொடுத்தோம். அது எனக்கு இந்த சமத்தியால 1 லட்சம் ரூபாய் காட்சி தந்தவங்க சமத்திலே. அந்த கல்லு விடாதுதானா? அப்ப அதுல கட்டி கொடுத்துருக்கீங்க. மத்த பொம்பளை பிள்ளைகளுக்கு கொட்டிதான் அவங்களுக்கு எல்லாரும் கொட்டிட்டான். அவங்க என்ன சொன்னாங்க? வேலைக்கு போறதா மகள் வேலைக்கு போறாங்க. ஒரு ஆள் காமண்டுக்கு போறாங்க. ஒரு ஆள் கம்பெசிட்ல வேலைக்கு போறாங்க. அப்படி சரியான கஷ்டம். அவங்களுக்கு சரியான கஷ்டம். இல்ல பார்த்தா தெரியுது. இப்ப நிலைமை உங்களோட குடும்பமே ஒரு என்ன கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கு. இப்ப நான் காட்டின வீட்டு தான் நீங்க இருக்கிறீங்க. அது எத்தனையாவது மகள் வீடு? எத்தனையாவது மகள்? 2வது மகள் வீடுன்னு எத்தனை வயது அவங்களுக்கு? அவங்களுக்கு 32 வயது. அவங்க அதுக்குள்ள இருக்காங்க. அவ எதுவும் வேலைக்கு போறவா? அவ போறவ அவதான கெம்பஸுக்கு போறாங்க. என்ன அவருக்குலாம் இருக்கீங்க? அதுக்குள்ள இருக்குது. அவங்க அவர் 2 நாங்க அதுக்குள்ள பெருமாற இயலாது. அவர் இல்லாட்டித்தான் நான் யோசிக்கிறேன். இப்ப தங்கச்சி படிக்கிறாங்கன்னு சொன்னா என்ன இப்ப அநேகமா நாங்க படிக்கிற பிள்ளைகள் கேட்கும் போது என்ன படிக்கிறன்றது ஒரு ஆறுதலான இடத்துல இருந்தேன். அந்த சூழல் படிப்பதுக்குரிய ஒரு சூழல் ஒன்று வேணும் தான். என்ன இப்ப இதுக்குள்ள இருந்து படிக்கலாம். அடுத்தது என்ன சொன்னா இப்ப
என்னதான் இருந்தாலும் இப்ப தங்கச்சிக்குன்ற ஒரு இடம் இல்லதானே. ஓ, விளங்குது. ஆம், அப்ப சொல்லுங்களேன், இப்ப அம்மா நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க, இனிமேலும் நீங்க படிச்சாதான் அம்மாவை அம்மா வந்து இப்போ 57 வயசு ஆகுது. இது வரைக்கும் வந்து அவங்க வேலைக்கு போயிட்டான்னு பார்க்காங்க. இனிமேல் அவங்க வேலைக்கு போய் வந்து என்னை படிப்பிக்கிறது சரி, என்னை பாதுகாக்கிறது சரி, அது அவங்கள முடியாது. முன்னாடி வந்து எனக்கு படிக்கிறதுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து படிக்கணும். எங்களோட அம்மாவோட ஆசை வந்து நான் படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வரணும்ன்றது. அதான் எந்த ஆசையும். நான் படிக்கிறதுக்கு வந்து இப்ப வசதி இல்லாம இருக்கு. எனக்கு அதை மட்டும் கிடைச்சது. நான் இப்ப நல்லா படிப்பேன் நானு. என்ன மார்க்ஸ் எடுப்பீங்க? ஆர்ட்ஸ் எடுக்கிறீங்க, என்ன மார்க்ஸ்? நான் 90க்கு மேல கூட எடுப்பேன். அதுக்கு குறைய நான் பெருசா எடுக்கல. சட்ட 85 வரும். சொல்லுவாங்க கிளாஸ்ல சார் மாறன், நீ நல்லா படிப்பான்னு சொல்லி. நான் படிக்கணும். படிக்கிறதுக்கு வந்து வசதி மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தது. படிக்கிறதுக்கு என்ன? ஓகே, அதுக்குரிய வசதி கிடைக்கும் கட்டாயமா. சரி, இப்ப சொல்லுங்களேன். இப்ப அம்மாக்கு இப்ப ஏதாச்சும் தேவைகள் இருக்கா? இப்ப உங்களுக்கு தேவை, நான் தங்கச்சி பிறகு கேட்கிறேன், உங்களுக்கு நீங்க சொல்லுங்களேன். இப்ப உங்களோட தேவையை சொல்லுங்களேன். இப்ப நாங்க கட்டாயமா உதவிக்காக தான் எங்களை வர சொல்லியிருக்கீங்க. இப்ப என்ன உங்களுக்கு தேவை? எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன உடன் நானே பார்த்து எனக்கு கட்டிக்கிறோம். கேட்கறது ஒரு பிழையும் இல்ல. என்ன இப்ப இல்லைன்றதாலதான் நீங்க கேட்கிறீங்க. உங்களோட நிலைமை விளங்குது. அப்ப உங்களுக்கு ஒரு வளவெல்லாம் இருக்கு. வளவில்லை வளவில்லை இதன் தானே பிரிச்சு போட்டேன். நான் இதுக்குள்ள கட்டினால அவங்களோட நான் இருந்து கொள்வேன். வளவு இல்லது உங்களோட பேர்ல அறிக்கலாம் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டீங்களா? உங்களோட பேர்ல ஒன்றும் இல்லையா? சரி, ஓகே. உங்களோட பேர்ல ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க. சரி, அது அடுத்த கட்டம். இப்ப உங்களுக்கு ஒரு இல்லிடம் இப்ப இருந்து இப்ப தங்கச்சியோட நீங்க இனிமே தங்கச்சியோட நீங்க இருக்கணும்னு அதுக்காக ஒரு இல்லிடம் ஒன்று கேட்கறீங்க. 5 பொம்பளை பிள்ளைகளும் கல்யாணம் கட்டி கொடுத்து சாப்பாட்டு கஷ்டம் இதுகளுக்கு ஒரு உதவி செஞ்சு. சரி, அப்ப தங்கச்சிக்கு சொல்லுங்களேன். இப்ப உங்களுக்கு என்ன ஒரு தேவையா இருக்கு? இப்ப எனக்கு வந்து படிக்கிறதுக்கு வசதி வேணும். மற்ற வந்து நான் வீட்டுல இந்த மதிய நேரத்துக்கு எல்லாம் படிக்கல வீட்டுல இருந்து. அதனால நான் வெளியே இருந்தான் படிக்கிறேன். படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் வேணும். அதுக்கு வந்து எங்க அம்மா கேட்கற மாதிரிட்டா ஒரு வீடு உண்டு. அப்ப இருந்து வாழ்றதுக்கு ஒரு வீடு என்ன அப்படி கேக்குறீங்க. அப்ப அடுத்து இந்த படிப்புக்குரிய இப்ப கொப்பியா இருக்கட்டும், அடுத்த கிளாஸ் பீஸுகளா இருக்கட்டும், அந்த இதெல்லாம் இப்ப தேவையில்லையா? இல்ல, எனக்கு வந்து கிளாஸ் ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து என்னால முடியாது. ஏண்டா இப்ப அம்மா வந்து வேலைக்கு போகாட்டி எனக்கு கிளாஸ் காசு கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் இல்ல. அதனாடி வந்து எனக்கு கிளாஸ் ஃபீஸ் கட்டுறதுக்கும் உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. மற்றது வந்து என்னால கிளாஸுக்கு பஸ்ல எல்லாம் போக இயலாது. சரி, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போகாட்டி நடந்து போற சந்தர்ப்பம் இருக்கு. அதனாடி எனக்கு போறதுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வேணும். எனக்கு அதையும் அப்ப சைக்கிள் கிளாஸுக்கும் ஸ்கூலுக்கும் போறதுக்கு சைக்கிள் ஒரு உதவியும் தேவை. என்ன சைக்கிள் தேவைப்படுது என்ன. இப்ப சொல்ல போனா இப்ப விலங்குதான் என்ன, ஒரு தாய் 14 வருஷத்துக்கு முதல் கணவனை இழந்த ஒரு தாய் 5 பிள்ளைகளையும் என்ன அவையால என்ன வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி திருமணம் செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க. இப்ப கடைசியில ஒரு படிக்கிற புள்ள ஒன்று இருக்கு. அப்ப அந்த படிக்கிற பிள்ளைக்குரிய உதவிதான் கேட்கிறாங்க. என்ன ஒரு உண்மையில சொல்ல போனா ஒரு நிம்மதியா இருந்து வாழ்றதுக்கும், ஏன்னா படிக்கிற பிள்ளைன்னு சொன்னா ஒரு நிம்மதியான ஒரு சூழல்ல இருந்து படிக்கணும் தானே. ஏன்னா அது தேவை கட்டாயமா. இப்ப அந்த உதவியும் கேட்கிறாங்க. இப்ப சரிதானே. இப்ப அவ தங்கச்சி சொன்னாங்க. ஏன்னா இப்ப அம்மா வேலைக்கு போனாதான் அவங்களோட கையில காசுன்ற மாதிரி அம்மா செய்யற வேலையும் கொஞ்சம் ஒரு பொறுத்த வேலை தானே. என்ன கல்வாடியில வேலை செய்யறோம்னு சொன்னா அந்த வெயிலுக்குள்ள வெயிலுக்குள்ள வேலை செய்யறோம்னு சரி கஷ்டம்தான். அதான் ஒரு லோடு 3500 கல்லண்டா ஒரு 3000 காசு சம்பாரு. அதே 2 நாள் வேலை செய்யணுமா? அதுக்குள்ளேயே உயிர் போயிடும் போல. பத்த வச்சு கொடுக்கறதுக்கு அப்படி 4-5 நாள் பத்துறதுக்கு அது பத்துறதுக்கு பத்த வச்சு அதை பிரிச்சு மரம் சாம்பல் அள்ளி கொடுத்தா தான் 3000 காசு அதானே. என்ன 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 கஷ்ட நிலையால அப்படி வேலை செய்யறீங்க. என்ன ஒரு நெருப்பு கஷ்டத்தால போறோம். இல்ல கஷ்டம் இங்க இருந்து தொழில் 2 மில்லியன் ரோடு தான் போறேன். சரியான கஷ்டம்.
சரி அம்மா, இப்ப படிக்கிற பிள்ளைக்குன்னா நாங்க முன்னுரிமை கொடுத்து நாங்க அந்த உதவியை செய்யறோம் நாங்க. அதுவும் ஒரு அப்பா இல்லாத என்ன 5 வயசுலயா சொல்ல போனா 14 வருஷம்டா, என்ன இப்ப 18 வயசுன்னு சொன்னா ஒரு என்ன 5 வயசு 4 வயசு அப்படி இருக்கீங்க அப்பா இழந்தேன. அவங்க அப்பாட கதையை அவங்க கதைக்கப்படா, ஏன்? அவங்க கோவம் பாரு, அவற்ற கதையை கதைக்கப்படா. ஏய். அப்பா மோசம் போனது அவங்க இப்ப இருக்கிற மாதிரி. அவ பள்ளியில எல்லாம் அப்பா இருக்காரு இல்லன்னு சொல்லல. அப்படியா? ஓ அப்படியா? அப்ப அவங்களோட இருப்பாரு என்ன அப்படி அப்ப அப்ப அப்பா இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் பாரு, நீங்களும் சொல்றது. சொல்றேன் கத்துறேன். அப்பா இல்லண்டு மோசம் போனு சொன்னா கத்துவோம். அதுக்கு அவனுடைய பள்ளியில எல்லாம் சொல்லல அப்பா இல்லண்டு. அப்பா இல்லன்னு சொல்லல. அப்ப இருக்குன்னு நல்லா இருக்கு தெரியும். கத்தாதீங்க தங்கச்சி. அப்பா பிடிக்குமா? அப்பா விஷயம் அதுல இருந்து எப்படி இருந்தாரு? அது இறந்த மகன் இந்த மூத்த மகள் புருஷன் எரிஞ்சு கொண்டவர். எரிஞ்சண்டா? கல்லால் எரிஞ்சு கொண்டவர் எங்களோட மூத்த மகள் புருஷன். என்ன பிரச்சனை அது? அந்த அவரு வெளி மனுஷிக்கார வெளிநாடு அனுப்பினவர் அவரு. அணி போட்டு புள்ளைகள் 2 பேனக்கிட்ட இருந்தது. அப்ப புள்ளைகள் 2 பேரையும் ஒரு சாரையத்தை குடிச்சு போட்டு சரியா சண்டை குடிக்கிறவங்களோட. அப்ப ஒரு ராவு வந்தாரு, ஒரு 9 மணி இருக்கும். அந்த புள்ளைகளை கேட்டாரு. நான் சொன்ன புள்ளைகள் நான் இப்ப தர மாட்டேன், நாளைக்கு வந்து பாரு புள்ளைகள். இவர் வெட்டையில இருந்தவர் உங்களோட அப்பா நின்று கேட்டவர் என்ன என்ன கேட்க. இவன் கையில வச்சுக்காரு எங்களுக்கு தெரியா. டக்குன்னு எரிஞ்சு போட்டாரு. ஒரே தான் எரியோட முடி இந்த பகுத்துல பட்டுட்டு பகுத்துல படையும் மர ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகல நல்லா இருந்தாரு. மர புரிய பண்ணவங்க 48 தையல ஆண்டாங்க ஆஸ்பத்திரியில. அடுத்த நாத்து மோசம் போயிட்டாரு. எத்தனை வயசுல? அவருக்கு 47 வயது மோசம் போகல. அப்ப உங்களோட மருமகனுக்கு என்ன செஞ்சாங்க? ஜெயில இருந்து இப்ப அமர்ந்திருக்காரு. 2-3 மாதம் இருக்கும். எத்தனை வருஷம் இருந்தவர்? ஒரு 6 வருஷத்துக்கு வச்சிருந்தேன். அது என்ன அந்த அவசரத்துல எடுக்கிற இதுகள் தானே, வேற இல்ல. 6 வருஷத்துக்கு வச்சிருந்து இங்க மட்டக்களப்புல 1 வருஷத்துக்கு வச்சிருந்து மறைஞ்சால 6 வருஷத்துக்கு வச்சிருந்து மரத்தான் விட்டவங்க. சரி தங்கச்சி அழுக்காதீங்க. உங்களோட அப்பா உங்களோட அறிக்கிறாரு. என்ன நாங்களும் சொல்ல மாட்டோம் இல்லைண்டு. உங்களோட அப்பா உங்களோட அறிக்கிறாரு. இப்ப பார்த்துருப்பீங்க என்ன, இப்ப கடைசி பிள்ளைக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை, யாராலையுமே எந்த ஒரு உதவியும் இல்லை. கியூஆர் காசும் உங்களுக்கு கிடைக்குது. 4000 கிடைக்குதுன்னு. அப்ப அரசாங்கத்தின் மூலமா அது மட்டும் தான் கிடைக்குது. 4000 கிடைக்குதுன்னு. அதையும் எடுத்து அவருக்கு தான் கொடுக்குறேன். படிப்பு. ஏன் தங்கச்சி கத்துறீங்க? அப்பா பத்தி பேசினதாலயா? நான் பார்த்தா நிப்பாட்டுவீங்கன்னு பார்த்தா வர கத்து உருவுக்குது. ஞாபகம் வந்துதா? சொல்லுங்க. ஞாபகப்படுத்திட்டேன் போல. அவன் முழுக்க மோத்த இப்படி வச்சுட்டு இருந்த ஆண்டு. இன்றைக்கு ஆண்டா? அதான் முடிஞ்சு நேற்றுக்காக மோத்த இப்படி வச்சுட்டு இருந்தேன். ஐயோ, நம்மளும் பேச அவைக்கு ஞாபகங்கள் வந்தது போல. ஃபீல் பண்ணாதீங்க. என்ன ஃபீல் பண்ணுங்க சார், கொஞ்சம் பேசு. பெண்டைக்கு என்ன செய்ய போறீங்களா? ஆண்டு இல்ல கோயிலுக்கு கொடுத்தனாங்க. கோயிலுக்கு கொடுத்தனீங்களா? ஓகே சரி. இப்ப படிப்பு கிளாஸ் காசு. இப்ப நீங்க வேலைக்கு போனீங்களா? எப்ப போனீங்க? நான் போய் வந்து 6 நாள் 7 நாள். கையில காசு இல்லைக்கா? காசு இல்லம்மா, காசு இல்ல. அதானே வேலைக்கு போனா தானே காசு. வேலைக்கு போனா தாங்க. தங்கச்சி கிளாஸ் காசு எல்லாம்? கிளாஜி காசு இல்ல. நீ என்ன செய்ய தெரியாது. கிளாஜி காசு இல்ல.
நீ போயிட்டு அவ சொல்லிட்டு வந்து கொடுக்கணும். வந்தான் கொடுப்பேன். இப்படி சேர்மானு சொல்ல மாட்டாங்களாம்மா? இல்ல அவங்கள்ட்ட நாங்க சொல்லிருக்கோம். சொல்லி வச்சிருப்பீங்க. அப்ப சாப்பாடுக்கு நீங்க இப்ப உங்களுக்கு இப்ப கையில காசுல சொல்றீங்க, இப்ப சாப்பாடுகள் என்ன? சாப்பாட்டுக்கு கடையில வாங்குற காசு கடனை வாங்குற கடனுக்கா வாங்குற நீங்க? எப்படியும் கடன் கொடுக்க தானே வந்து வந்து கொண்டு எவ்வளவு தங்கச்சி இப்ப கிளாஸ் காசு எவ்வளவு கொடுக்குறீங்க கிளாஸ்ல? இல்ல அம்மா வந்து அப்புறம் நான் கொடுத்துட்டேன். அந்த 1 மணி தேளத்துக்கு வந்து 70 ரூபா காசு எடுப்பாங்க. 2 மணி தேளம்னா 140 ரூபா எடுப்பாங்க. இப்படி வந்து 2 டைம்ல வந்து கிளாஸுக்கு போகணும். சிட்டிங் காலையில நடக்கும், பின்னத்துல நடக்கும். இருந்தா கொடுப்ப, இல்லாட்டி கொடுக்கல. இப்ப ஏதாச்சும் கொடுக்குறீக்கா? இல்ல இல்லையா? கொடுக்கல. அப்ப அவங்களுக்கு இப்ப 7 படிக்கிறீங்க, கொப்பி வசதியோ அல்லது இப்ப யூனிஃபார்மும் அல்லது சைக்கிள் ஒன்று தேவை என்ன? சைக்கிள் ஒன்று தேவைன்னு சொல்றீங்க. மத்த சொல்லுங்களேன், அந்த இதெல்லாம் இருக்குதா? எனக்கு வந்துட்டு 7 படிக்கணும்னா எனக்கு ஒவ்வொரு பாடத்துக்கும் பாஸ் பேப்பர் வாங்க வேண்டியதா இருக்கு. எனக்கு இப்ப பாஸ் பேப்பர் வாங்குறதுக்கு வேண்டிய காசு இல்ல. நிறைய புக் வாங்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் நான் வேண்டவே இல்லை. இப்ப அம்மாட்டையும் என்ன கேட்கலாம் காசு தாங்கண்டு. அதெல்லாம் வேண்டதுக்கு இப்ப நான் என்ன பண்றேன்னு தெரியல. உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க செய்யுங்க. அப்ப பாஸ் பேப்பர் புக்ஸுகள் வாங்க வேண்டி இருக்குன்னு அதுக்கு வசதி இல்லாம இருக்கு. ஓகே தங்கச்சி, இப்ப நீங்க சொன்னீங்க உங்களோட கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க தானே. என்ன ஒரு தங்கச்சிக்குன்னு ஒரு இடமும் இல்லாம இருக்கு, ஒரு நிம்மதியா இருந்து படிக்கிறதுக்கு வாழ்றதுக்கு இல்லாம இருக்கு. இப்ப அம்மாவுக்கு 57 வயசு, 14 வருஷமா அந்த கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டாங்க அந்த அம்மா. இனிமே வருங்காலத்திலயாச்சும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க வீட்டுல இருக்கிற மட்டும் தான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு இதெல்லாம் இருக்கிறாங்கன்னா இப்ப நீங்க பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி இருக்காது. நான் இருந்து பாக்குற மாதிரி ஏலன்னு சொன்னா இப்ப ஒரு இந்த ஒரு 2 வருஷம் நல்லா பார்த்து அவை படிக்க வச்சு கெம்பஸ் போவான்னு சொன்னா அந்த உதவி தான் உங்கள்ட்ட கேக்குறேன். அதான் இப்ப நீங்க பக்கத்துல இருந்து பாக்கணும் தங்கச்சிய. இப்ப உங்களுக்கு வாழ்வாதாரம் ஒன்று தேவைன்னு இப்ப நீங்க இங்க இருக்கிற இடத்துல இருந்து என்ன தொழில் செய்யலாம்? இருக்கிற இடத்துல இருந்து ஒரு கடை ஒன்று போட. கடைன்னு சொன்னா எப்படி கடை? என்ன கடை? மரக்கறி கடை. மரக்கறி கடை எடுத்து போகுமா? வாங்குவாங்களா? வாங்குவாங்க. மரக்கறியில எங்க எடுப்பீங்க? தோட்டங்கள் இருக்கா? தோட்டத்துல வாங்கி வந்து அப்ப அடுத்த ஆப்ஷன்ஸ், அடுத்த மரக்கறி கடை அடுத்தது என்ன செய்வீங்க? இல்ல மரக்கறி கடை அடுத்தது என்ன தொழில் செய்யலாம்? அடுத்து வேறண்டா? வேற மரக்கறி வச்சிருக்கலாம். இந்த வாடாதுகள் சுட்டிக்கலாம். அப்ப நாங்க பார்த்தோம் அவடத்துல வடக்கோடு. அப்ப வேற எப்படி ஒண்ணும் இல்லையா? அது மரக்கறி, தேங்காவும் சரி. ஓகே, நீங்க முதலாவது சொன்னது உங்களுக்கு பொறுத்த மாதிரி என்ன மரக்கறி கடை, மரக்கறி விற்கலாம். அப்ப மரக்கறி கடைண்டா உங்களோட இந்த இதுல வைக்கலாம். அதுக்குரிய முதல் தேவைப்படும். எவ்வளவு தேவைப்படும் சும்மா சொல்லுங்க. அப்ப எவ்வளவு உண்டு முதல்? இப்ப ஒரு சின்ன இது போல அடிக்கிறாண்டாலே இப்ப 1 லட்சம் ரூபாய் கிட்ட. நீங்க கடை கட்ட போறீங்களா? கட்டி தாருமே மரக்கறி வைக்கணும். அப்படி சரி. ஓகே, இப்ப நாங்களும் தெரியப்படுத்துறதானே, அதன் மூலமா உதவி கிடைச்சா உங்களுக்கு அது செஞ்சு தரலாம். சரிதானே? இப்ப தங்கச்சிக்குரிய பிரச்சனையை பாப்பேன். தங்கச்சிக்குரிய சைக்கிள் ஒன்று தேவைப்படுது இப்ப. ஓகே, இப்ப நாங்களும் முயற்சி செய்யறோம். சைக்கிள் பார்ப்போம். இப்ப தங்கச்சிக்கு புக்ஸ் கேட்டீங்க. தங்கச்சிக்கு புக்ஸுக்கு எவ்வளவு தேவைப்படும்? நீங்க யோசிக்காம சொல்லுங்க. எவ்வளவு தேவையோ அவ்வளவு சொல்லுங்க, நாங்க பேசாரோம். இது வந்து பாஸ் பேப்பர் வந்து 2000 அப்படி வரும். நான் 3 பாடத்துக்கு வேண்டணும். அப்ப 2000 6000. மற்ற புக்ஸ் வந்து எவ்வளோன்னு தெரியல. ஐடல் அடிக்கடிக்கு அப்படி. இப்ப சைக்கிளும் தேவை, புக்ஸும் தேவை. அப்ப அவங்களுக்கு புக்ஸ் காசை கையில தாரம். என்ன இப்ப சைக்கிள் என்ன செய்வோம்? வாங்குவோமா? அப்ப நாங்க சைக்கிள் போய் வாங்கி தாரோம். புக்ஸுக்குரிய காசு நாங்க தாரோம். மொத்தமா நான் உங்களுக்கு இப்ப 50,000 தாரேன். அதுல ப்ளூ கலர் சைக்கிள் ஓகே தானே? என்ன இப்ப நாங்க வாங்குற இடத்துல ப்ளூ தான் இருக்கேன். சரியா? இப்ப வாங்குறோம். என்ன கலர் பிடிக்கும்? ப்ளூ பிடிக்குமா? அப்ப சரியா போச்சு. அப்ப ப்ளூ சைக்கிள் வாங்குவோம் இப்ப. சரிதானே? இப்ப 35,500 போடுறவங்க. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கு? சரி 15 வைங்களேன். அப்ப 15,000 உங்களோட கையில தாரம். அப்ப உங்களோட புக்ஸை வாங்குங்க. என்ன அதுக்கு பிறகு
தங்கச்சிக்கு இது மட்டும் இல்லை தானே, இது மட்டும் கொடுத்தா அவங்களோட கஷ்டங்கள் தீர போறது இல்லை, இன்னும் உதவி தேவைப்படுறது. அப்ப கட்டாயமா உதவி செய்வீங்கன்ற நம்பிக்கையோட தற்போதைக்கு சைக்கிளும் அந்த புக்ஸ் வாங்குறதுக்கு நாங்க அந்த உதவியை செய்யறோம். சரி தங்கச்சி, இப்போ உங்களுக்கு சைக்கிள் ஒன்று தேவை தானே, இப்போ உங்களுக்கு உரிய காசு நான் தாரேன். பாருங்க எவ்வளவு இருக்கேன் பாருங்க. எத்தனை ஏன்னு தள்ளிக்கிண்டு பாருங்க. என்ன 1 2 3 4 5 6 7 8 9 10 10,000 ரூபாய் தாள். எவ்வளவு? 50,000. 50,000 ரூபா. மிச்சத்தை நீங்க எடுங்க, நாங்க இப்ப சைக்கிள் வாங்கிட்டு வரேன் கையோட. அப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் அதுக்கு முதல் யாரு இந்த காசு தந்தேன்னு சொல்லிடுறேன். ஏ மைத்திலி பியூட்டி கேர் கனடா, பியூட்டி கேர் நடத்துகிற மைத்திலி அக்கா தான் இந்த காசு அனுப்பினாங்க. ஏன் அனுப்பினாங்கன்னா அவங்களோட அபினாட அவங்களோட மகளோட 21வது பர்த்டே அதுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. நன்றி மைத்திலி அக்கா. ஏன்னா உண்மையிலே அவங்களோட பர்த்டே பார்ட்டி அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றத அவங்க விரும்பாம அப்படி அந்த பணத்தை இப்படி கொஞ்சம் உதவி தேவைப்படுறாக்களை கொடுங்கன்னு சொன்னாங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த மைத்திலி அக்காக்கு? ரொம்ப நன்றி அக்கா. ஏண்டா என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாராலையும் எல்லா வசதியும் கிடைக்காது, உதவி செஞ்சிட்டீங்க, நன்றி. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட மகள் என்ன நினைச்சு சொல்லுங்களேன். நீங்க செஞ்ச உதவி நன்றி தான். நன்றி. ஓகே, நன்றி அக்கா மைத்திலி. ஓகே, இப்ப நாங்க சைக்கிளையும் வாங்கி கொடுக்குறோம், இந்த வீடியோல அதையும் காட்டிடலாம் என்ன? சரியா? அப்ப நாங்க சைக்கிளை வாங்கிட்டு வரோமே, அதுக்கு பிறகு மிச்சத்தை பேசுவோம். ஓகேங்க, இப்ப தெரியும் தானே, இப்ப நாங்க இதுக்கு முதல்ல ஒரு 3 சைக்கிள் நீல சைக்கிள் தான் வாங்கி கொடுத்துருக்கிறோம். அதே போலதான் இதுவும் ஒரு நீல சைக்கிள் தான் உடைய காட்டினா. சரி, நீங்க இப்ப போயிட்டு ஆனா அதை கொண்டு வர சரியான கஷ்டம். இப்ப நாங்க எடுத்து வீடியோ எடுக்கிறோம். ஆனா பைக்ல பொடியன் வீடு எடுக்கிற பொடியன் பின்னுக்கு தூக்கிட்டு வந்தான், நான் பைக் ஓடி வந்தேன். சரியான கஷ்டம் தான் கொண்டு வர்றது. ஓகே, போயிட்டு தங்கச்சிட்ட கொடுப்போம் சைக்கிள்ல. வாங்க எங்க மகளங்க. சரி தங்கச்சி, இப்போ நீங்க சைக்கிள் கேட்டீங்க, என்ன சைக்கிள் வாங்கி வந்திருக்கிறோம். சந்தோஷமா இருக்கேன். சைக்கிள் இதுவரை காலத்துக்கும் ஒரு சைக்கிள் இல்லாம தானே இருந்திருக்கீங்க. சொல்லுங்களேன், இந்த சந்தோஷத்துல என்ன சொல்றேன்னு தெரியாம இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேண்டி தந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாள் சொன்னீங்க. இன்றைக்கு இல்ல, 8ஆம் தேதி தான் பிறந்த நாள். அதை முன்னிட்டு தான் ஒரு 50,000 ரூபா அனுப்பினாங்க. அப்ப அந்த 50,000 ரூபா நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதான் சைக்கிள் ஒன்று முக்கியம் தானே. நீங்க சொன்னீங்க நடந்து போறேன்னு, ஸ்கூலுக்கும் கிளாஸ்களுக்கு நடந்து போறேன்னு சொன்னீங்க. அதனால இப்போ உடனடியாக உங்களுக்கு என்ன தேவைப்படுது சொன்னீங்க, என்ன புக் இல்லைன்னு சொன்னீங்க, பாஸ்ட் பேப்பர் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ அதுக்கு 15,000 ரூபா தந்தேன்னா 10,000 ரூபா என்ன கையில 10,000 தந்தேன் நான். இப்போ சொல்ல போனா இந்த சைக்கிள் நாங்கள் வளமையாக வாங்குறது தானே. இப்போ என்னோட வீடியோஸ் பார்க்குறாக்களுக்கு தெரியும். இந்த பாருங்க, 35,500 ரூபா. தெரியுதா? ஓகேவா? ஓகே, 35,500 ரூபா. மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 4,500 ரூபா. என்ன 35,500 ரூபா போனா 4,500 ரூபா இருக்கு. அதுல 10 என்ன, அப்ப 14,500 ரூபா உங்களோட புக்குகள் வாங்குறதுக்கு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? என்ன யோசனை உங்களுக்கு? இதோட முடிஞ்சிருமோன்னு நினைக்கிறீங்களா? அப்படியா? அப்ப சொல்லுங்களேன், அந்த அக்காக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த அக்காவுக்கு சந்தோஷம். மகளுக்கு இப்ப இதுவரை காலத்துக்கும் சைக்கிள் ஒன்று இல்லாம இருந்தது தானே. அப்ப ஒரு உதவி நீங்க செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கு அவட பர்த்டே இல்ல, அபினா, அவட பேர் அபினா. 8ஆம் தேதி தான், இந்த வாரம் 8ஆம் தேதி அந்த மைத்திலி அக்காட மகள்ற பர்த்டே. ஆமா, மகள்ற பர்த்டே அபினா. அந்த தங்கச்சிக்கு ரொம்பவே நன்றி. என்ன பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடுமே. நீங்க சொல்லி விடுங்களேன் உங்களோட வேலை. அபினா அக்காவுக்கு 8ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாட போறீங்க. இந்த அட்வான்ஸ் காப்பி விட்டு அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்ன முன்கூட்டியே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அபினா சிஸ்டருக்கு. ஓகே, இப்போ சொன்ன மாதிரி வாங்கி தந்திருக்கிறோம். சைக்கிள் கட்டாயமா தேவைப்பட்டது. அப்ப சைக்கிளை உடனடியா போயிட்டு வாங்கி வந்தாங்க. இப்ப சொல்ல போனா இப்ப என்ன, இப்ப
அம்மாவுக்கு 57 வயசு. கல்வாடிக்கு போயிட்டு வேலை செய்கிறாங்க. இப்போ அந்த நிலைமை மாறுறதுக்கு ஒரு வீட்டில இருந்து செய்யக்கூடிய மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மரக்கறி வியாபாரம் செய்யறதுக்கு ஒரு வாழ்வாதார உதவியான தேவை. ஓகே, நம்ம வீடியோ போடுவோம் தானே, அதுக்கு பிறகு உதவி கிடைச்சா அதை உங்களுக்கு நாங்கள் தருவோம் கொண்டு. அதன் மூலமா நீங்க வெளியூருக்குலாம் வேலைக்கு போக தேவையில்ல, மகளோட இருந்து மகளை படிக்க வச்சு பார்த்து வைக்கிற மாதிரி வீட்டுல இருந்து செய்யக்கூடிய மாதிரி எனக்கு நல்ல சந்தோஷம். என் மகளோட நான் இருப்பேன் அப்படி செஞ்சா என்ன. ஓகே, அதானே என்ன நாங்க முயற்சி பண்றோம் என்ன. அப்ப சந்தோஷம் தானே என்ன அம்மா உங்களோட இருந்தா. என்ன சொல்லுங்களேன், ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு சைக்கிள் வேண்டிதான் அந்த உதவி செஞ்ச அக்காவுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, ஓகே, நன்றி என்ன. ஓகே, நன்றி தானே சொல்லலாம். சரி, ஓகேங்க. உண்மையிலே உதவி செஞ்ச நல்லம் தானே. 57 வயசு, கஷ்டப்படக்கூடாது இனிமே என்ன. 14 வருஷம் கஷ்டப்பட்டுத்தாங்க, இனிமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். கட்டாயம் உதவி செய்யுங்க. ஓகே, இப்போ எனக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்த ஒரு படிக்கிற மாணவிக்கு என்ன கல்விக்கான உதவி கட்டாயம் செய்யத்தானே வேணும் என்ன. அதனால இந்த கல்விக்கான உதவியை முடிச்சிட்டோம்னு சொல்லலாம். மைத்திலியாக்கு அனுப்பினேன் 50,000 ரூபாய் பயன்படுத்தி என்ன. அப்ப கிளாஸ் காசெல்லாம் உங்களுக்கு ஒரு தொழில் ஒன்று இருக்குமுண்டா, கிளாஸ் காசெல்லாம் நீங்க பார்க்கலாம் என்ன மகள்ற. ஓகே, இந்த 14,500 ரூபாயில நீங்க புக்குகள் வாங்குங்க என்ன. நீங்க சொன்ன மாதிரி தேவைப்பட்ட புக்குகள் வாங்குங்க. அப்ப நம்ம இந்த வீடியோ முடிப்போம், சரியா? முடிச்சு கொள்றோம். சந்தோஷம் தானே. எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷம், பார்க்குற எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். பொடியனோட நீ சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்தேன்ற மாதிரி. ஓகேங்க, இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்றேன். என்ன சொல்ற, தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு பார்த்தீங்க தானே என்ன, சப்போர்ட் பண்ணா தான் இது போன்ற நல்ல விடயங்களை நான் தொடர்ச்சியா செஞ்சு கொண்டிருக்கலாம். அதனால உங்களோட ஆதரவு எனக்கு வேண்டும். ஓகே, சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட சப்போர்ட்டுன்னா என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன வீடியோஸை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. உதவி செய்யுங்க என்ன, உதவி செய்ய முன்பாங்க, அதுவும் ஒரு சப்போர்ட் தானே இவங்களை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்றேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.